நமசிவாய வாழ்க. நாம் ஜூலை மாதத்திற்கான ராசி பலனை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் இந்த மாதத்திற்கு கிரக நிலைகள் ராசியினுடைய கட்டத்தில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம். ராசியிலே சுக்கிர பகவானும், 2ஆம் வீட்டிலே குரு பகவானும், சூரிய பகவானும், 3ஆம் வீட்டிலே புதன் பகவானும், 4ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான், சந்திர பகவான், கேது பகவானும், 10ஆம் வீட்டிலே ராகு பகவான், 11ஆம் வீட்டிலே சனி பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் இடம்பெற்றிருக்கின்ற ராசி கிரகத்தினுடைய அமைப்பு ஆதிபத்தியம் வீடு அடிப்படையில் அமைகின்ற அமைப்பு, இதன் அடிப்படையில் எவ்வாறு பலன்கள் கொடுக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் ரிஷபராசிக்காரர்கள் ரசனை மிகுந்தவர்கள், அழகு ஆடம்பரத்திற்கு மிகவும் பெயர் பெற்றவர்கள், கவர்ச்சிக்கும் மிகவும் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். மிகவும் பார்ப்பதற்கு அழகு உடையவர்களாகவும் அழகு நிறம் பெருந்தவாகவும் மற்றும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் மிகுந்த கவனம் உடையவர்கள், உணவு ருசி பிரியர்கள் என்றெல்லாம் இவர்களை போற்றக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்த அருளாக இருக்கிறது. முதலில் தொழிலினுடைய நிலை எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தொழில் என்று வைந்தால் பூமி மட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து செய்யக்கூடிய தொழில் ரா மெட்டீரியலாக இருக்கலாம், அல்லது அதனுடைய பொருளை எடுத்து கனரக பொருளாகவும் மற்றும் வெவ்வேறு வடிவ அமைப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தொழிலினுடைய நிலை, அதாவது கனிம வளப்பொருட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். கனிம வளப்பொருட்கள் என்று சொல்லும் பொழுது விவசாய பொருளாகவும் வரலாம், அது தாது பொருட்களாகவும் இருக்கலாம். மற்றும் எவ்வகையில் இருந்தாலும் அதனுடைய செயலாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம். இந்த நிலையில் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு கனிம வளனுடைய பொருள் விலை ஏற்றத்தினுடைய குறியீடாக வருகிறது. ஆகவே சற்று வாங்கி வைக்கக்கூடிய நினைப்பவர்கள் காலதாமதம் படுத்தி வாங்கிக் கொள்வதன் மூலம் பெருத்த லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரா மெட்டீரியலாக வாங்கி விற்பவர்கள் அதனை வாங்கி விற்கிறதுக்கான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அல்லது மதிப்பு கூட்டல் செய்பவர்கள், அதாவது பொருளை வாங்கி வேறு பொருளாக உருவெடுத்து அதனை விற்கக்கூடிய செயலாக்கத்தை பெற்றுபவர்கள் அதனை வாங்கும் தருணம் இதுவாக இல்லை, காலதாமதப்படுத்தி வாங்குவதன் மூலம் லாபத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே செய்து வைத்த பொருளின் அடிப்படையில் இவர்கள் விலை ஏற்றத்தின் அடிப்படையில் மிகுந்த லாபத்தை பெற்றார்கள். உலக சூழ்நிலையின் அடிப்படையில் டாலர் மற்றும் ரூபாயினுடைய ஏற்ற இறக்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கப்பட்டால் லாபம் மிகுதியாக கிடைத்திருக்கும். அவ்வாறெல்லாம் இருக்கின்ற செயல் இப்போது வாங்கக்கூடிய தருணமா என்று பார்த்தால் இல்லை. குறு தொழிலை மேற்கொள்பவர்கள் இதன் பெரிய கம்பெனியிலிருந்து சிறிய தொழில் குறுந்தொழில் வைத்துள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. பூமி மட்டத்திற்கு மேல் உள்ள பொருட்களுடைய அமைப்பு, விவசாயம், கால்நடை மற்றும் விவசாயத்தினுடைய உருமாற்றம் அல்லது பொருள் மாற்றத்திற்குரிய மதிப்பு கூட்டலுடைய செயலுடைய அடிப்படை ஆடை ஆபரணங்கள் மற்றும் உற்பத்திற்கான நிலை கொண்ட அமைப்பு தொழிலாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்படுகின்ற தொழில் எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலை பெற்றிருக்கிறது. இந்த மாதத்தில் இவருடைய ஆடை ஆபரணங்கள் மற்றும் மதிப்பு கூட்டல் செயல் மிகுதியாக ஆர்டரை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உலக சூழ்நிலையின் அடிப்படையில் தேவைக்கின் அடிப்படையில் இவர்களுக்கு அதிக ஆர்டரை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயம், கால்நடை வளர்ப்புகள் மூலம் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து வியாபாரிகளுடைய நிலை. வியாபாரிகளுடைய நிலை என்று சொன்னால் உற்பத்தி அல்லாத வாங்கி விற்கக்கூடிய நிலை வியாபாரிகளாக வருகிறார்கள். அவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் வேலையாட்களுடைய செயலாக்கம் சற்று குறைவாக காணப்படுகிறது. ஆகவே ஒரு சற்று கவனத்தை செலுத்த வேண்டும். அதாவது இந்த மாதத்தில் முதலீடு
போடலாமா என்று வரும்போது, இந்த மாதத்தில் முதலீடு இந்த தொழிலுக்கு போடலாமா என்று வரும்போது சற்று கவனமாக தாமதப்படுத்தி போடுவதன் மூலம் அதிக லாபத்தை பெறுவதற்கான அமைப்பு இருக்கிறது. கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது. இது எல்ஐஸ் மற்றும் எல்ஐசி ஏஜென்ட்டு, ஸ்டார் ஹெல்த் மற்றும் இட புரோக்கர்களுடைய அடிப்படை மற்றும் வேறு வகையான உற்பத்தி அல்லாத மற்றும் தொழில் அல்லாத செய்பவர்களுடைய நிலை என்று பார்க்கும் பொழுது இவர்களுடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக வருகிறது. அடுத்து வேலை செய்பவர்கள், அதாவது கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவருடைய நிலை அடிப்படையில் வைத்து கொண்டால் மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளும் தொந்தரவு பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் பேப்பர் போடுவதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். வேறு கம்பெனிக்கு மாறக்கூடிய நிலையின் அடிப்படையில் பேப்பர் போடுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அல்லது வேறு மொழி பேசுபவர்களுடைய தொடர்பு நிலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. கவனமாக இருத்தல் நன்று. அடுத்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் அதாவது பெரிய ஆட்களின் பெரிய அதிகாரின் மூலம் அதற்கு கீழே உள்ளவர்கள் அதிக தொந்தரவை பெறுகிறார்கள். இடமாற்றம் மற்றும் அரசியல் உள்காடல்களின் அடிப்படையில் இவர்கள் தொந்தரவு நிலை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பதன் மூலம் இவருக்கு நன்மை பாயக்கூடிய நிலையாக மாற்றப்படுகிறது. ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 2ஆம் வீடு, அதாவது ராசியினுடைய அடுத்த கட்டமாக வரக்கூடியது 2ஆம் வீடு. குடும்பம், தனம் மற்றும் வாக்கு, இதன் அடிப்படையில் பார்க்கின்றோம். குடும்பம் என்று வரும்பொழுது இவர்களுடைய குடும்ப நிலையின் அடிப்படையில் மிகவும் அற்புதமானவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுகிறார்கள். தனம் என்று வரும்பொழுது இந்த மாதத்தில் பொருளாதாரம் உயர்கிறது. வாக்கு என்று வரும்பொழுது இவருடைய வாக்கு வன்மை அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப தகுந்த வாழ்க்கை நிலையை அமைக்கிறது. முதலீடு என்று வரும்பொழுது இவருடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் ஷேர் மார்க்கெட் மற்றும் தங்கம், பத்திரங்கள் போன்றவை முதலீடு செய்வது நல்லது. இடத்தில் அதிகமாக முதலீடு செய்வதன் மூலம் இவர்கள் முதலீடு காக்கப்படுகிறது. தாயாருடைய நிலை நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. ஒரு சிலருக்கு வண்டி, வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது தூரம் பயணம், அதாவது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பாகவும், ஒரு சிலருக்கு குலதெய்வம் மற்றும் கோவிலுடைய அருளின் அடிப்படையில் இவர்களுக்கு குலதெய்வம் செல்லக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. குழந்தை இருப்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சிலருக்கு ஹாஸ்டல் மற்றும் தனித்து இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் ஒரு இயக்கங்களும் மற்றும் குழந்தையை பற்றிய என்ன நிகழ்வுகளும் தோன்றிக் கொண்டே இருக்கும். சற்று கவனமாக இருந்து அந்த நிலையை மாற்றிக்கொள்வது நன்று. ஒரு சில குழந்தைகளுடைய நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. புதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பெருமை, சிந்தனையுடைய தெளிவு இவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு கம்பீரமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. 6ஆம் வீடு என்று வரும்பொழுது நோய் நொடி, தனஸ்தானம், நோய் நொடி, கடன் ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. ருணஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அது எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால் இந்த மாதத்தில் சற்று சனி பார்வையின் அடிப்படையில் அவர்களுக்கு கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வண்டி, வாகனங்கள் முதலீட்டின் அடிப்படையில் கடனை ஏற்படக்கூடிய வாய்ப்பாகும். ஒரு சிலருக்கு நோய் தன்மையினுடைய பிரச்சனைக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும், ஒரு சிலருக்கு இது போன்ற நிலையின் அடிப்படையில் இடத்தை விற்கக்கூடிய வாய்ப்பாகவும் ஏற்படும். சற்று கவனமாக இருந்து அதனை எவ்வாறு செயல்படுத்தினால் வெற்றியடையலாம் என்பதை பற்றி பார்த்து கொள்ளப்பட வேண்டும். 7ஆம் வீடு, இது சமசப்தம் ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அடிப்படையில் திருமண வாய்ப்பை, அதாவது ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தோன்றக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு புதிய திருமணம், அதாவது கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நண்பரின் அடிப்படையில் உதவி பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது.
தொழில் கூட்டாளிகளின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை அமைப்பு அதிகமாகவும் பார்க்கப்படுகிறது. தொழில் கூட்டாளிகள் இருவரும் ஒன்று சேர்ந்து புதிய தொழிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு அதாவது கோவில் ஸ்தானம், அதாவது பெரிய செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாகவும், அதாவது கோவில் நிகழ்ச்சிகள், பொதுமக்களுடைய தொடர்பு, இவற்றின் அடிப்படையில் பெரிய மனிதனுடைய தன்மை தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் பிரிதோர் நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த நிறுவனம் அல்லது கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பெரிய ஆட்களுடைய தொடர்பு அடிப்படையில் இவருக்கு இந்த மாதத்தின் மிகப்பெரிய தொழில் வாய்ப்பாகவும் வேலை வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 11ஆம் வீட்டிலே சனி பகவான் இருந்தாலும் அந்த வீட்டு குரு பகவானுடைய வாழ்க்கை அமைப்பாக பார்க்கப்படுவதனால் இவருடைய நிலை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பாகவும், ஒரு சில முதியவர்களுக்கு உடல்நிலையில் தொந்தரவு ஏற்பட்டு மருத்துவமனை சேர்க்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பதன் மூலம் நன்மையாக அமைகிறது. ஒரு சிலருக்கு குருனுடைய அருள் பெற்று சித்தர் மற்றும் சித்தர் சமாதி, ஜீவசமாதி என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாகவும், அதன் மூலம் மனமாற்றம் மற்றும் வேலையில் மாற்றம் போன்ற நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க.